என்ட்ரி, அதாவது ஹீரோ என்ட்ரி. ஆலமர டாட்டிங் பிரான்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது பிரான்ஸ். இனிமே மங்காத்தா தான். மங்காத்தா தடிக்க முடியாது. எப்பன்னு அப்புன்னு மங்காத்தா அளவுக்கு இல்ல ப்ரோ. மங்காத்தா அளவுக்கு இல்ல. அந்த பிஜிஎம்லாம் எத்தனை டைம் பார்த்தாலும் முடியாது தலைவரே. ஃபிளாஷ் அச்சி சூர படம் மாசா இருந்தது. ரீவாட்ச் மாதிரியே இல்ல, புதுசா பார்த்த மாதிரியே இருக்கு. சூப்பரா இருந்தது ப்ரோ. படம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பரா இருந்தது ப்ரோ. அந்த ஒரு இதே இல்ல, லேகே இல்ல, எங்கேயுமே படம் செம்மையா இருந்தது. மங்காத்தா அளவுக்கு இல்ல ப்ரோ. மங்காத்தா அளவுக்கு இல்ல. பழைய அஜித் படம் மாதிரி இருக்குதுண்ணா. பழைய அஜித் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி ப்ரோ இப்போ நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனா இருந்தேன். வெறும் ஃபோன்லயும் டிவிலையும் தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ரீலீஸ் ஆனதுக்காக கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஸோ தல ரசிகரா இது வந்து இது மாதிரி பார்த்து கிடையாது. நான் இப்போ வந்து 10th வந்து தான் படிச்சிருப்பேன். அப்போ தேட்டர்லாம் போனது கிடையாது. இப்போ ரிலீஸ் பண்ணதுனால ரொம்ப சந்தோஷமா நல்லா என்ஜாய் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே பார்த்தேன். அந்த பிஜிஎம்லாம் எத்தனை டைம் பார்த்தாலும் முடியாது தலைவரே. பிஜிஎம் தான் எத்தனை டைம் பார்த்தாலும் அப்படியே செயினை தூக்கி போற பிஜிஎம்லாம் வேற லெவல். கண்டிப்பா நல்ல தல ரசிகருக்கு நல்ல இது பண்ண. தியேட்டர்ல 15 வருஷம் வச்சு இந்த படத்தை பாக்குறீங்க, எப்படி இருக்கு? நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுல 15 வருஷம் கழிச்சு தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுல நானு படத்தை எப்பதான் பாக்குறீங்க? மங்காத்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுலவா. நான் 5 வருஷம் படம் வந்துச்சு. ஆனா இப்பதான் நான் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தலையை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பார்த்தா தியேட்டர்ல தான் பார்க்கணும். பாத தேட்டர்ல பார்க்கறாங்க, தலையை ஸ்கிரீன்ல அப்ப பார்க்கறோம். பார்த்த அதே அனுபவம் ப்ரோ 3 ஷோ இன்னைக்கு. நேத்துல இருந்து நேத்து ரோக்கு 2 ஷோ, இன்னைக்கு விட்டால ஒரு ஷோ ப்ரோ. இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப happy. ஃப்ரெஷ்ஷா பாக்குற மாதிரி இருக்கு படம். தலைதான் ப்ரோ. தலைதான் நல்ல ஃபேனா? ஆமா ப்ரோ, தலை ஃபேன் தான். எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. 15 வருஷம் கழிச்சு மறுபடியும் ரீலீஸ் ஆகுது. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. பைக் ஸ்டண்ட் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சூப்பரா இருந்தது. ஆமா. அப்புறம் நீங்களாம் சொல்லணும், இதெல்லாம் சொல்லுங்க. மகாதா தான் தலை. கண்டியில் வைக்க போற சிலை நானு மஜாவா. அதுதான் ப்ரோ. நான் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் ரொம்ப நாள் கழிச்சு பாரு ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி அதே மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இருந்துச்சு. தூக்கி சொல்லணும் ப்ரோ. மஜா ப்ரோ படம். இன்டர்மிஷன் எப்பவுமே தல சீன்ல எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி பழைய தல ரசிகர்கள்லாம் இது வந்து பார்க்கறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ரிலீஸ் பண்ணதுக்கு நல்ல சூப்பர். இந்த வைத்தியம் தலையை பழைய பார்த்தோம்னா அந்த தெம்பு மறுபடியும் உடம்புல அவர் உடம்புல நம்ம உடம்பு வர மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு இது அந்த பாட்டுக்கெல்லாம் வருஷம் அவருடைய ஆக்ஷன் இருக்கிறதோ நம்ம கையெல்லாம் ஆட ஆரம்பிக்குது. அந்த மாதிரி ஒரு 15 வருஷம் வச்சு பாக்குறீங்க தியேட்டர்ல. முதல் வாட்டி ஃபர்ஸ்ட் பார்த்தேன். இப்போ 17 ஸ்கிரீன்ல பார்த்தேன் படம். இப்போ ரெண்டாவது இப்போ பார்க்குறேன். பசங்களாம் பார்க்கணும்னா பார்க்குறேன். இருக்கு உங்களுக்கு முதல்ல பாக்குற மாதிரி இருக்கா? முதல்ல பார்க்குற மாதிரி தான் இருக்கு. இப்போ அந்த ஒரு அந்த 3 வருஷம் கேப் விட்டு பார்க்க சொல்ல அந்த படம் அப்படியே பார்க்குற மாதிரியே இருக்கு. அது மனசுக்குள்ள அந்த ஃபீலிங் வரும். அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. உள்ள போய் பார்க்கல, டான்ஸ்லாம் ஒருக்கி விட்டுருக்காங்க. ஆலமர டாட்டிங் பிரான்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது பிரான்ஸ். இனிமே மங்காத்தா தான். மங்காத்தா தடிக்க முடியாது. எப்பன்னு அப்புன்னு பக்காவா இருக்குது. நியூவா ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கு படம். ஃபிளாஷ் அச்சி சூர வேற ரகம். படம் ஃபர்ஸ்ட் சின்ன வயசு எப்படி பார்த்தீங்கன்னா அதோட வேற லெவலில் இருக்கு தலை. ப்ரோ நான் 9th படிக்கிறப்ப பார்த்தேன் ப்ரோ. அதோட இப்போ வேற லெவல். அதுவே ஃபீலிங் இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. படம் பார்க்கலாம். ஒன்ஸ் மோர்லாம் போட்டு இட் வாஸ் ஒன்ஸ் மோர்லாம் போட்டாங்களா? ஆமா, ஒன்ஸ் மோர்லாம் போட்டாங்க. இது அம்பானி பரம்பரை சூப்பர். இப்போ ஜாலியா இருந்திருக்கும். எல்லாம் தியேட்டர் முன்னாடி ஆடுனாங்க. ஓகே. படம் நல்லா இருந்துச்சு. 15 வருஷம் கழிச்சு பார்த்துருக்கீங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல இருந்தது. அந்த மியூசிக்லாம் வந்து பிஜிஎம்லாம் செம்மையா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு.